ஹலோ எவ்ரிவன், இது 12th ஹிஸ்ட்ரி லெசன் 2ஓட லாஸ்ட் வீடியோ பாருங்கள். 1908 வந்து மின்டோ மார்லி அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். நம்ம ஏற்கனவே மின்டோ மார்லி அப்பாயின்மெண்ட்டு 1906 வந்து பார்த்தோம். ஸோ நம்ம 1908 என்ன வச்சோம், பாம்னு வச்சோம். ஸோ அவர் ரிலீஸ் பண்ண அந்த கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்மே நம்மளுக்குள்ள ஒரு பாம் போட்ட மாதிரி இருக்குது, அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். 1908 மின்டோ மார்லி கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம். ஓகேவா. அடுத்து வந்து பிபின் சந்திரபால் கேம் டு மெட்ராஸுங்கிறது 1907 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 1907 அந்த 7 கோடாரி மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு சூரத் ஸ்பிரிட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டைமில் இவர் வந்து இங்கே மெட்ராஸ்க்கு வந்து வந்திருக்காரு. ஓகேவா. அடுத்து 1906 பாருங்கள், சுதேசிக்காக நிறைய பேர் பேங்கிள்ஸு கேண்டில்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம வஉசி மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டீம் நேவிகேஷன் ஷிப்பு வாங்கி விட்டுருப்பார். ஓகேவா. யாருப்பா அவர் ஷிப்பெல்லாம் விட்டுருக்காரு, எல்லாருமே கேண்டில் அப்புறம் பேங்கிள் தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. நான் வச்சுக்கலாம் யாருன்னு கேட்குற மாதிரி. ஓகேவா. அதனால் 1906 இந்த ஸ்டீம் நேவிகேஷன் ஷிப்பு வஉசி இது. ஓகேவா. அடுத்து 1907 வஉசி சுப்பிரமணிய சிவம் டெய்லி பேசிஸில் வந்து தூத்துக்குடியில் வந்து நிறைய மீட்டிங்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வுலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா. இப்போ அந்த 7 நம்ம கோடாரின்னு தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இங்கே என்ன வச்சுக்கலாம்னா, அதை வச்சு மக்களை வந்து செதுக்கியிருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். தூத்துக்குடியில் ரெகுலர் மீட்டிங் 1907 பிப்ரவரி டு மார்ச் வந்து நடந்திருக்கு. அடுத்தது மார்ச் 1908 வந்து என்ன, இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் வந்து சொல்கிறாங்க. ஸோ விழிப்புணர்வு கிடைச்சதுனால மக்கள் வந்து அதுக்கும் அடுத்த வருஷம் மார்ச்சில் வந்து என்ன பண்ணுறாங்க, போன மார்ச்சில் விழிப்புணர்வு கிடச்சிருக்கு, அதுக்கும் அடுத்த வருஷம் மார்ச்சில் வந்து இவங்க ஸ்ட்ரைக் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 1904, 1905, 1906 மூணுமே வரிசையாக பாரதிக்கு வந்து இயர் கொடுத்துருப்பாங்க. பாரதி ஏற்கனவே 4னா வந்து 4 எழுத்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாரதி 4 எழுத்து படிச்சனால தான் என்ன இருக்காரு, சப் எடிட்டராக சுதேசி மித்ரன் வந்து ஆயிருக்காரு. ஓகேவா. அடுத்து 1905 பாருங்க, அஞ்சலி மாதிரி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். அஞ்சலின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ அஞ்சலி மாதிரி லட்சணமாக யாருன்னா நிவேதிதா வந்து இருந்திருக்காங்க. மெட் சிஸ்டர் நிவேதிதா யார், பாரதி வந்து மெட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா. அது 1906 அவர் வந்து அந்த பார்சல் காங்கிரஸில் வந்து ஒரு புக்கும் ரிலீஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மார்ச் 9, 1907 என்ன ஆகுதுன்னு பார்த்தா, பிபின் சந்திரபால் வந்து ஒரு எலக்ட்ரிஃபைங் ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாரு. ஓகேவா. 1907 மார்ச் மாதம். ஸோ அதே மார்ச் மாதம் 1908 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவரை ரிலீஸ் பண்ண டேவை வந்து இவங்க சுராஜ்ய டே அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு வஉசி சிவாலாம் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. அதை இருந்தாலும் அதை மீறி வந்து செலிப்ரேட் பண்ணி அரெஸ்ட் ஆகிருப்பாங்க. அவங்க அரெஸ்ட் ஆன டேட் தான் வந்து இந்த 12 மார்ச் 1908. 2 பேர், அதனால் 12 2ன்னு இருக்குல்ல பாரு, ட்ரூ. ஓகேவா. 12, அதனால் 12 மார்ச் 1908 2 பேரும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ராபர்ட் ஆஷ் மர்டரு. அது வந்து எங்கன்னா மணியாச்சியில் நடந்திருக்கும். வாஞ்சிநாதன் வந்து மர்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஸ்கூல் மாதிரி டிவிலாம் காமிச்சா ஒரு இரும்பு கம்பி தொங்கும், அதில் ஒரு பெல்லு மாதிரி ஒரு கையில் இன்னொரு இரும்பை வச்சு அடிப்பாங்க, பெல் அடிப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம நான் வச்சுக்கலாம். அப்போல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மாதிரி பெல்லு தான் அடிப்பாங்க. ஸோ அங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் பெல்லு, அது கீழே பாருங்கள் அப்படியே இருக்கா 11. ஓகே. அப்போ வந்து 1911 வந்து என்ன இருக்குது, ராபர்ட் ஆஷை வாஞ்சிநாதன் வந்து மர்டர் பண்ணியிருக்காரு. உன்னை நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி மர்டர் பண்ணியிருக்கான்னு நான் விஷயம். உன்னைன்னா ஜூனு, ஓகே, ஜூனு உண்ணு அப்படின்னு சொல்லிக்கலாம், உண்ணு. ஓகேவா. அப்புறம் வந்து துப்பாக்கியில் தான் சுட்டுருப்பாரு. நம்ம எப்பவும் போல